ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் 360. வாரணாசி அப்படின்ற டைட்டில் வந்து மகேஷ் பாபுவோட டைட்டில் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. எந்த படமும் நடிக்காமல் இருக்காரு அவர் மகேஷ் பாபுவும். எஸ் ராஜமௌலி ட்ரிபிள் அப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனான படம் இது. கிட்டத்தட்ட வந்து உலகமே வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு தெலுங்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போன அந்த படங்கள் வந்து இந்த படத்தில் வந்து கேஸ்ட் வந்து பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ், மகேஷ் பாபு அப்படின்ற 3 பேரோட டைட்டில் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மகேஷ் பாபு 2010ல் கலிஜா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாருங்க. அதுலேயும் இதே போல் ஒரு சிவன் சாமி கெட்டப்பில் தான் அவருக்கு வந்து அந்த ரோல் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி அந்த மக்கள் நம்புவாங்க. இதுலேயும் அதே போல் வாரணாசி, அவர் ருத்ரான்ற பேர், அப்புறம் 5 டிஃப்ரெண்ட்டான டைம் ட்ராவலில் ஹீரோ கடக்க போகிறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணிடுறாங்க. அப்புறம் இண்டியானா ஜான்ஸ் அப்படின்ற சொல்கிற அந்த படத்தோட சில விஷயங்களையும் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. 2027 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நட்பு தொடர மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.